அம்மா இன்னைக்கு என்ன ப்ராக்கலி சூப் பண்ண போறீங்களா? ஆமாம், அதான் க்ரீன் கலரில் உள்ள காலிஃப்ளவர். பச்சை காலிஃப்ளவர். ஆமாம், க்ரீன் பச்சை காலிஃப்ளவர். அதுக்கு இங்கிலீஷில் ப்ராக்கலி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். சுடு தண்ணியில் போட்டுட்டு இப்போ பச்சை தண்ணியில் போட்டிருக்கேன். அது என்ன காலிஃப்ளவரை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுப்போம்ல, அது மாதிரி தான். அது மாதிரி எடுத்துக்கிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து பச்சை காலிஃப்ளவர் சூப்பு பார்க்க போகிறீங்க. ஆமாம், எனக்கு இந்த இது வந்து நல்லா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல. எல்லா காய்களையுமே போட்டு சூப் வைக்கிறது தான். இன்றைக்கு இந்த காயை போட்டு வைப்போம். இதோட என்னதெல்லாம் போடணும்ல, நான் என்னுடைய மெத்தடில் சொல்கிறேன். இது போட்டாச்சா கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு. கேரட்டு கொஞ்சம் போடுவோம், பீன்ஸு கொஞ்சம் போட்டுருவோம். அது வெறும் இந்த காய் இது வந்து ப்ராக்கலி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் இருக்கும். சரி, இதெல்லாம் போட்டால் அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும்ல, அந்த வாடை இல்லாமல் சாப்பிடலாம்ல. ஓகே. அதனால் பீன்ஸு ஒரு கொஞ்சம் ஒரு பாதி கேரட் தான், சின்ன கேரட்டுக்கு ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு இது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. ஆமாம், சின்ன வெங்காயம் இந்த இவ்வளவு போட்டால் போதும். இந்த இவ்வளவு போடுறேன், ஒரு 2 கை அளவு. ஆமாம், பெருசாக இருக்கிறதுனால ஒரு 10 சின்ன வெங்காயம் இதோடையே இப்படி சின்னதாக வெட்டி போட்டுடலாம். ரொம்ப ஒன்றும் பொடிசாக நறுக்கணுன்ட்டுல இல்லை, எல்லாம் குக்கரில் தானே வைக்கிறோம், அதனால் நல்லாவே வெந்துடும். இதை வெட்டி போட்டு இதோட சேர்த்துட்டு அப்புறம் கருவேப்பிலை போடுவேன், கொத்தமல்லி இலை போடுவேன், ஒரு தக்காளி பழம் எல்லாம் போட்டு மஞ்சள், மிளகு, சீரகம் போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா நிறையா போட்டுக்கலாம், அதுவும் வாசமாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி இலை, அது நல்லா காம்போட கிள்ளி போட்டுருங்க. காம்பில் தான் சத்து இருக்குதான், தலை சுத்துக்கெல்லாம் நல்லா கேட்கும். என்னென்ன கையில் கிடைக்கும்? ஆமாம், எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டுடலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த வல்லாரி, அந்த கீரையும் கூட போடலாம். போட்டுருவோமா? எடுத்துகிட்டு வந்து போடுங்க. மிளகு, தக்காளி எல்லாம் வேலை அதில் 2 இதில் எல்லாம் போடலாம், உடம்புக்கு நல்லது. யஷ்வாரை நம்ம தோட்டத்துலேருந்து இப்போ என்னம்மா வச்சுருக்கீங்க? இது வல்லாரை. ஞாபக சக்திக்கெலாம் நல்ல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது நிறைய இலெல்லாம் போட வேண்டாம், ஒரு 10 இலை போடுவோம். ஓகே. வேறு என்ன கீரை? வேறு ஒரு கீரையும் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு. இது வந்து மிளகு தக்காளி இந்த இருக்குல்ல, இந்த மிளகு தக்காளி செடியில் இதுதான் எங்கள் தோட்டம், பார்த்துக்குங்க. தோட்டம் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஆமாம், உங்களுக்கு தோட்டம் டூர் வேணும்னா இதான் மிளகு தக்காளி. அந்த சின்னதாக இருக்குமே. ஆமாம், இல்லை, இலை நல்லா பெருசாகவும் இருக்கும். இப்போ தான் தழுத்து வருது, மழை பெஞ்ச உடனே நான் கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தேன். இதுதான் நம்ம அப்படியே பச்சை சாப்பிட்லாம்ல. அது கொஞ்சம் நல்லா பழுத்த உடனே சாப்பிடலாம் தான் இருக்குல்ல. இதை சாப்பிடு. ஓகே, கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றேன். என்னென்ன கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் பிடிச்சி நீங்கள் அவிச்சிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் அவிச்சு சாப்பிட்றலாம். இது என்ன பூ மஞ்சள் கலரில் இருக்குது? இதெல்லாம் பிச்சு போடக்கூடாதா? சரி, அது என்ன பூ? அரளியா? அரளியோட சேர்ந்தது. ஓ, நித்திய கல்யாணி வெரைட்டி. எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்குது. எப்போதுமே பூத்துட்ருக்கா? ஆமாம், நல்லா இப்படி பூக்கும். காலையில் பூத்துட்டு மத்தியானத்தோடு அது அப்படியே சுருங்கிடும். மற்ற பூ சாயந்தரம் தான் சுருங்கும், இது மத்தியானத்தோடையே அப்படியே சுருங்கிடுது. ஆனால் இது இப்போ இந்த மழை நேரத்தில் இது இப்படி பழுத்துக்கிட்டு வருது. இன்னும் பக்கத்தில் நிறையா செடிகள் முளைக்குது. அது பெருசாக வந்த உடனே இதை வெட்டி விட்டுற வேண்டியதான். இதனால் அங்கே ஒன்று பூத்துருக்கு. அங்கே என்ன பூத்துருக்கு? இதே இது அங்கே ஒன்று வந்திருக்கு. நேற்று பூத்துருந்துச்சு, இன்றைக்கி பூக்களை மொட்டு இருக்குது அதில். இந்த நித்திய கல்யாணி இந்த கலர் ஒன்று கிடச்சிது, அதையும் வச்சு உண்டாக்கியிருக்கோம். எல்லாம் மழைக்காக இப்படி கலர் மாறுது, அந்த பூச்சி வெட்டுது. வின்டர் சீசன். ஆமாம், இது இந்த செடி இன்னைக்கு இதெல்லாம் இந்த மொட்டு இப்படி வரும். அது ஒரு நாள் பூக்குது, மத்தியானமே வாடிடும்.
அந்த செடி இதையும் பிச்சு போடலாமா? சரி இதெல்லாம் போடக்கூடாது அடுப்பில். ஏய் கண்டதையும் சாப்பிடுவாங்களா என்னன்னே தெரியாமல். சரி ஓகே. இந்த இலை சாப்பிடலாம், சுகர்காரவங்க சாப்பிட்றது. சிறியானங்கை. சிறியானங்கை அதுக்கு பேர்? இது பேர் சிறியானங்கை. இது வந்து சுகர்காரவங்க சாப்பிடலாம். நம்ம இப்போ கஷாயம் வச்சு குடித்தா இதில் 2 இலையை இப்போ போடலாம். பப்பாளி இலை. சூப்புக்கு இதை போட்டு சூப்புக்கு இது கசந்துரும். கசந்துருமா? ஓகே. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த பிச்சி பூ அதெல்லாம் போடக்கூடாதா சூப்புக்கு? சும்மா சொல்லுவான். அந்த இலைகளையும் எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சா? இப்போ நீங்கள் தோட்டத்தில் பார்த்தது எல்லாமே இங்கே வந்து தோட்டத்தில் வந்து எல்லாத்தையும் போடலை. இந்த மணத்தக்காளி கீரையும் இந்த வல்லார கீரையும் தான் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இதெல்லாம் போட மாட்டாங்க சூப்புன்னா. நம்ம போடுவோம், எல்லாத்தையும் போட்டு குடிச்சிருவோம், அவ்வளோதான். அதான் இது போட்டாச்சா. அப்புறம் ஒரு தக்காளி. தக்காளி இது சேர்க்கணுமா என்ன? ஆமாம், ஒரு தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு புளிப்பு இது இருக்கும்ல, அதுக்காக நிறையா போடக்கூடாது. இப்படி ஒரே ஒரு தக்காளி. அப்படியே போட்டு இது நான் அடுப்பில் வச்சுக்கிட்டே அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டே எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இது மெனக்கட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே இதுங்க மாட்டேன். இப்போ நீ வீடியோ எடுக்கிறன்றனால வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. இப்போ இது வந்து தண்ணி ஊற்றிடுவோம். எத்தனை கிளாஸ் தண்ணி? அதுக்கெலாம் கணக்கு கிடையாது, நம்ம இஷ்டம்தான் தண்ணி ஊற்றுறது. குக்கரில் இருந்து வெளியில் வராமல் இருக்கிற அளவுக்கு ஒரு 4 டம்ளர் ஊற்றுறேன். நல்லா வெந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடலாம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வச்சாச்சா. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் மிளகு சீரகம். மிளகு சீரகம் எவ்வளோ போடணும்? அதெல்லாம் கணக்கு கிடையாது, காரத்துக்கு தகுந்த மாதிரி. காரத்துக்கு தகுந்த சிலருக்கு ரொம்ப காட்டமாக இருந்தது, மிளகுடைய காட்டம் இல்லாமல் இருக்கணும்ல. ரொம்ப காட்டமாக இருந்தால் நான் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரியா? இந்த ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே. குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சு. இது அவ்வளோதான். இனி எவ்வளோ நேரம் வச்சு இறக்கணும்? எவ்வளோ நேரம் வச்சு எடுக்கணும்? நான் ஒரு 10 சவுண்டு விட்டுருவேன். இல்லாட்டினா ஒரு 4-5 சவுண்டு விட்டுறேனே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டுருவேன். நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம அப்படியே வடிகட்டி குடிக்க வேண்டியது. ஆனால் வந்து ப்ரொக்கோலி சாப்பிடணுன்னா அப்படியே காயோட சிலர் சாப்பிடுவாங்கல்ல, அப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலக்கி அதில் ஊற்றி திரும்ப கொதிக்க வச்சு அது ஸ்பூனால் எடுத்து சாப்பிடலாம். இன்றைக்கி அப்படி சாப்பிடுவோம். சூப்பர். சரியா? என்ன பண்ணுறீங்க? முடிஞ்சா? இறக்கியாச்சு. அது இறக்கியாச்சுது. அப்போ அது வந்து தண்ணியாக இருக்குதா, இதை வந்து காயெல்லாம் இப்படியே எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து சக்கையை எடுத்துருவேன். இதை அப்படி மாதிரி பிசைஞ்சு அப்படி எடுத்துருவேன். இப்போ நீ காயோடு நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறியா, அதனால அப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறியா, அதனால கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கலக்கி அதில் ஊற்றி ஒரு கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து பவுலில் வச்சு சாப்பிடலாம். சரியா? ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அப்படி திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலக்கி கட்டி இல்லாமல் கலக்கிட்டு ஹோட்டலில் பண்ணுற மாதிரி. ஹோட்டலில் இப்படி தான் செய்வாங்களா? ஹோட்டலில் கான்ஃப்ளெக்ஸ் மாவு கலந்து விடுவாங்க எல்லாம் ஒரு மாதிரி திக்காக இருக்கிறதுக்கு. சிலர் என்னமோ வந்து நம்ம சிக்கன் சூப்பு அது வந்து ஏதோ பிஸ்கட் மாதிரி இருக்கே, சிக்கன் சூப்புக்கு மட்டன் சூப் அதெல்லாம் அதை வந்து சூப்பில் போடுறாங்களே தெரியாது. அப்படி வாங்கி வச்சுக்கிடுவாங்களே, க்யூப்ஸ் மாதிரி இருக்குதுல்ல, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி
எந்த சூப்புனாலும் அதை அப்படி போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ இதோட இந்த மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சோடனே கொஞ்சம் கெட்டியாயிரும். சாம்பார் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. காய்கறி சாம்பார், பருப்பு போடாத சாம்பார். இப்போ இதில் உப்பு போட்டாச்சுது. இது ஒரு கொதி கொதிச்சோடனே இப்போ ஒரு கொதிக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவுடைய வாடை போகட்டும். இப்போ இதில் வந்து மிளகு சீரகம் காரம் சரியாக இருக்கான்னு பார்ப்போமா? போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் ஏற்றுங்க. கொஞ்சம் காரம்லாம் போட்டு. எப்படி இருக்கு? பத்தாது, காரம் பத்தாது. இன்னும் மசாலா போடணுமா? மசாலா இல்லை, மிளகு சீரகம். மிளகு சீரகம் சூப்புக்கு வந்து மிளகு சீரகம் தான் நான் போடுவேன். உனக்கு காயோடு எடுத்துடுவேன், எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா அரிசி எடுத்துருவேன். போடுங்க. காரம் வேணும் காரம் வேண்டாம்னா இப்படியே எடுத்துக்கிட்டு, காரம் வேணுங்கிறவங்களுக்கு அந்த பவுலில் போட்டு மிளகு சீரகத்தை போட்டுக்கிட வேண்டியதான். காரம் குறைச்சி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த மிளகு சீரகத்தை குறைச்சி போட்டு, பிள்ளைங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம், தனியாகவும் போட்டுக்கிடலாம். அதனால கரைச்சி விட்டுலாம்ல, கரண்டி வச்சு கிண்டி. ஆமாம். ஓகே, சூப் ரெடி. ப்ராக்லி அண்ட் வல்லாரே சூப் ரெடி. வல்லாரை மட்டுமா இருக்குது, எல்லா காய்கறியும் இருக்குது. எல்லா காய்கறியும் இருக்குது. இப்போ இப்படியே எடுத்து சாப்பிட்றது தான், இப்படி சொல்லலாம். இதே இல்லைன்னா ஆறினோடனே உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. நான் அப்படியே ஆற விட்டு அப்படியே நல்லா மசிச்சு அந்த ஜூஸை மட்டும் எடுத்து குடிப்பேன். ஜூஸ் மட்டும் சாப்பிடுவீங்களா? ஆமாம், அதை மட்டும் அந்த காய்கறியோட சாப்பிடாம சும்மா அப்படி ஜூஸை மட்டும் எடுத்து குடிக்கிறது நல்லா விளையாடு. சரி, ப்ராக்கலி சூப் ரெடி. தேங்க்யூ. ஓகே, ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பார்த்துருவோம். இந்த இருக்குது ப்ராக்கலி, எல்லாம் இருக்குது உள்ள. ப்ராக்கலி பீஸு சேர்த்து எடுத்து சாப்பிடுவோம். அருமை. சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அருமை. சரி, இது தந்துருங்க, நான் போய் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். நன்றி.